ஐபிசி தமிழா 2018 சுவிட்சர்லாந்து 5 பார்வையாளர்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க நாணய பரிசு வழங்குவோர் ஸ்கைவாக் சொல்யூஷன்ஸ். வணக்கம் தாய்நாடு, வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடைந்த ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் உறவுகளே, வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடம், ஆனால் வடுக்கள் நிறைந்த இடம்தான், அழகியல் புந்த இடம். காரணங்களோடு பெயர் வந்தாலும் அந்த காரணங்களுக்குள்ளும் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. இங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய மனங்களிலும் நிறைய வலிகள் இருக்கிறது. இந்த கிராமம் ஒதியமலை கிராமம். வாருங்கள், ஒதியமலை கிராமத்துக்குள் பிரவேசிப்போம். ஒதியமலை கிராமம் மரபு ரீதியாக பல்வேறு வரலாறுகளை கொண்டிருக்கின்றது. இதற்கான வரலாற்று தலங்களுக்கு உரியவர்கள்தான் நாங்கள். இந்த மக்களுடைய வாழ்வியல் மிக ரம்மியமானது. அழகியல் சூழலில் தங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றையெல்லாம் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் அந்த மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் கால சூழல் அந்த மகிழ்ச்சியை தொடரப்படாமல் செய்திருக்கிறது இந்த மக்களுடைய வாழ்க்கையில். பூமி போர்த்திய பச்சை கம்பளமாக ஒதியமலை பிரதேசமெங்கும் படர்ந்திருக்கும் இந்த வனப்பகுதி இயற்கை அளித்த கொடையாகும். சிறிய பறவைகள், முயல், நரி, உடும்பு போன்றனவும், பாம்பு, கீரி போன்ற பல உயிர்களின் வசிப்பிடமாக இந்த பிரதேசம் இருக்கின்றது. ஒதிய மரங்களும் மருத மரங்களுமாக கண்ணுக்கு எட்டிய இடமெங்கும் பனியும் பச்சை நிறமும் இருக்கின்றது. இந்த குளிர்ந்த காற்று நாசி வழியாக உட்சென்று வெளிவருகையில் உடலெங்கும் உற்சாகம் ஒட்டிக்கொள்ளும். இயற்கை காற்றில்தான் இந்த புத்துணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இங்குள்ள குன்றுகளில் முட்டி மோதி படர்ந்திருக்கும் மரங்களையெல்லாம் நலம் விசாரித்து பனியோடு கதை பேசி வரும் காற்று எம்மை வருடுகையில் உள்ளமும் உடலும் ஒன்று சேர புதிதாக பிறப்பு கொள்ளும். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒதியமலை பிரதேசம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலை தான் ஒதியமலை. கூடுதலான இடங்களுக்கு பெயர் வருவதற்கு காரணம் ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கும். அதாவது காரணங்களை அடிப்படையாக வைத்து அந்த ஊர்களுக்கு பெயர்கள் இடுவார்கள்.
இந்த வகையில் பார்த்தால் ஒதியமலை என்பதற்கான காரணம் அல்லது அந்த ஒதியமலை என்ற ஊர் வருவதற்கான காரணம் என்று பார்த்தால் மலை இருக்கிறது, சுற்றிலும் பார்க்க மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்களிலே கூடுதலாக ஒதிய மரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது இதனுடைய பெயர் ஒதிய மரங்களை வைத்துக்கொண்டு ஒதியமலை மலை என்ற பெயர் வந்திருக்கக்கூடிய காரணங்களும் இருக்கலாம். நாங்கள் இது தொடர்பாக எங்களுடைய இந்த ஊர் மக்களோடு பேச போகிறோம். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை ரம்மியமான சூழலில் இந்த மலை இருக்கிறது, மலை பக்கத்தில் பார்த்தால் குளம் இருக்கிறது, குளத்தோடு சேர்ந்து கோயில், இப்படியாக ஒரு அழகியலை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இந்த மலை அமைந்திருக்கிறது. இதனுடைய சிறப்புகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உலகின் தட்பவெட்ப சமநிலையை பேணும் காத்திரமான சேவையை இந்த காடுகளே மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு மண்ணரிப்பை தடுக்கவும் மண்ணின் ஈரப்பதனை காப்பாற்றவும் இந்த காடுகள் சார்ந்த அமைப்புத்தான் பெரிதும் உதவுகின்றது. இந்த குளத்தின் பட்ட மரமும் நீர் தந்த இந்த நிழலும் இந்த மக்களின் வாழ்வின் குறியீடாக இருக்குமோ என எண்ணத்தான் தோன்றுகிறது. எத்தனை மரங்கள் இந்த நீர்நிலையில் பட்ட நிலையில் இருக்கின்றது. அதன் வாழ்நாள் முடிந்த போதும் தன்னில் வந்து தங்கும் பறவையை அது மறப்பதுமில்லை, வெறுப்பதுமில்லை. இதுதான் விருந்தோம்பலோ என்று எண்ணத் தோன்றுகிறது. எல்லாம் இழந்த போதும் இருப்பதை கொடுப்பதுதானே எமது பண்பாடு. இந்த குளமும் அப்படித்தான். இங்குள்ள மக்களுக்கும் தன்னை சுற்றியுள்ள பறவைகள் விலங்குகளுக்கும் வாழ்வளிக்கிறது. சரியாக தூர்வாராத காரணத்தால் அதிகளவான நீரை ஏந்திக் கொள்ள தன்மையில்லாது இயங்குகிறது. வரும் காலத்தில் இந்த குளம் தூர்வாரப்பட்டு அதிகளவான நீரை ஏந்திக் கொள்ளும் என இந்த பிரதேச மக்களைப் போல் நாமும் நம்புவோம். வன்னி பெருநிலப்பரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம்னால் கூடுதலாக இந்த குளங்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய வயல்கள், வயலோடு சார்ந்ததாக வேளாண்மை, இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இடையிடையே சொல்லப்போனால் மீன்பிடிகள், ஏனைய சின்ன சின்ன கைத்தொழில்கள் இடம்பெற்றாலும் கூட, ஆனால் பெரும்பான்மையாக நாங்கள் பார்க்கிற பொழுது குளத்து நீரை நம்பி விவசாய நடவடிக்கைகள் தான் இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரைக்கும், ஆரம்ப காலத்திலெல்லாம் இந்த மக்கள் விவசாயத்தை செய்கிற பொழுது தன்னிறைவு பொருளாதாரம், அதாவது தங்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து ஒரு பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றிருந்த காலம் ஒன்று இருந்தது. அப்படியே பார்க்கிற பொழுது தங்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து மீண்டும் சிலவற்றை சேமித்துக் கொள்ளவும் பழகிய மக்கள் தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்ந்த மக்கள் இயற்கையினுடைய சீற்றங்கள், இயற்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காட்டு விலங்குடைய தாக்கம், இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய வகையில் தங்களை பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அப்படி பழகி இன்ற வரைக்கும் அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் இடங்கள் விட்டு இடங்கள் மாறி சென்றாலும் அந்த இடங்களிலிருந்து மீண்டும் வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் குடியேறுகிற பொழுதும் அந்த வாழ்க்கையைத்தான் மீண்டும் வாழ தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் ஒதியமலை குளம். பக்கத்திலே மலை இருக்கிறது, அதன் பக்கத்திலே குளம். இந்த குளத்தை நம்பி கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நிலப்பரப்பிலே நெற்செய்கை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பிரதான தொழில், ஜீவனோபாய தொழில் கூட இந்த விவசாயம்தான். ஆனால் 2 போகங்கள் செய்கிறார்கள், பெரும்போகம் சிறுபோகம் என்று. சில வேளைகளில் மழை பொய்த்து போனால் சிறுபோகத்தினுடைய நிலை அதோ கதியாக மாறிவிடும். மழை இம்முறை சரியான அளவிலே பெய்திருக்கிறது. ஆகவே இந்த முறை சிறுபோகம் செய்வதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது பெரும்போகம் செய்ய இடம்பெற்று கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். நம்பிக்கையுடன் தொடர்புடைய தும்பிக்கை விலங்கான யானையின் அட்டகாசம் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. பயிர் நிலங்களையும் மக்கள் குடியிருப்புகளையும் நாசம் செய்வதற்கு என பல தடவைகள் காட்டை விட்டு வெளியே வந்து இந்த பிரதேசத்தை நாசம் செய்திருக்கிறது. வழமை போலவே குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கேட்டுவிட்டு பொறுப்புக்குரியவர்கள் பொறுப்பற்ற தன்மையினை வெளிப்படுத்தி நிற்கிறார்கள். இந்த யானைகள் வேறு பிரதேசங்களில் இருந்து இங்கு கொண்டு வந்து விடப்பட்டதாக ஊர்வாசிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நில அபகரிப்பின் புதிய யுக்தி என அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த மலை, இந்த குளத்துக்கு சைட்டில் இந்த மலை இருக்கிறதால், இந்த ஒதிய மரங்கள் கூட காணப்படுவதால் இந்த ஒதிய மலை என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த ஒதியமலை கிராமம் என்ற இடம் மூதோர் காலத்தில்
இயங்கி வந்தது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இந்த சிங்கள காடையர்கள் இந்த ஒதியமலையை நோக்கி வந்து இந்த 32 பேரையும் கொலை செய்து அவைகளை கட்டிய நிலையில் இந்த வாசி ஆலையில் சுட்டு போட்டு போயிருக்கிறார்கள். இது இப்போ அந்த நேரம் இந்த கிராமம் வந்து மக்கள் எல்லாம் சின்ன பின்னப்பட்டு போய் இது குடி அமரவில்லை. இப்போ தற்போதையமாக இந்த வீட்டு திட்டம் கொடுத்து இந்த சனங்கள் எல்லாம் இப்போ வந்து நிலை கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மத்தியில் இந்த கிராமம் வந்து ஒரு வருகிய இதுக்குள் அடங்குகிறது. இந்த கிராமத்தை பொறுத்த மட்டில் மக்களுடைய ஊக்குவிப்பு, அதாவது வந்து இந்த கோயிலை கட்டப்பட்டது என்றால் இது மக்களுடைய சரியான உழைப்பு. ஏனென்றால் மக்கள் எல்லாம் இதுக்கு சரியான பங்களித்து இந்த கோயிலை கட்டி இதை வந்து ஒரு அரச சார்ந்த ஆக்கள் இதை செய்ததுண்டில்லை. இது வந்து இந்த ஊர் மக்கள் தங்களோட முயற்சியில் இந்த ஒதியமலை கிராமம்ன்றது இன்றைக்கு இயங்கி கொண்டு வருவது மக்களுடைய ஒத்துழைப்பு. அதை நாங்கள் பாராட்டக்கூடிய விஷயம் உண்டு இதில் சொல்லப்பட்டது. அதை விட இப்போ இந்த கட்டிடங்கள் கட்டுறார்கள், இதெல்லாம் மக்களுடைய ஒத்துழைப்பு. இந்த ஒதியமலை குளத்தை சேர்ந்து ஒரு 200 ஏக்கர் வெள்ளாமை செய்யப்படுகிறது. ஆனால் அங்கே மேலே ஒரு குளம் கட்டினதால் இங்கே நீர்ப்பாய்ச்சலும் கொஞ்சம் குறைவு. ஒதியமலை கிராமத்தை பொறுத்தவரையிலே ஒரு ரம்மியமான சூழலோடு குளக்கட்டுக்கு அருகில் அமைந்த பிள்ளையார் ஆலயம், ஒதியமலை பிள்ளையார் ஆலயம். குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோம், ஒதியமலை என்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய நினைவுகளுக்கு வந்து போவது ஒரு அவலமான நிகழ்வொன்று. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே தான் அந்த நிகழ்வு கூட நடந்திருக்கிறது. ஆனால் அரசன் நண்டறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று சொல்லுவார்கள். என்று ஒரு நாள் அந்த செயற்பாட்டுக்குரிய தண்டனையை கடவுள் எப்பொழுதும் கொடுத்ததர் ஆவார். இந்த பிள்ளையார் ஆலயத்தை பொறுத்தவரையில் 400 ஆண்டுகள் பழமையான ஆலயம், 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அப்படி ஒரு பழமையான ஆலயம் இன்றைக்கும் மக்களுடைய இந்த ஆகமம் சாராத வழிபாடு முறை தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி இந்த ஆலயத்திலே தங்களுடைய ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் கூடி தேரெழுத்தல் என்று சொல்லுவார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆலயம் சிறப்பான முறையிலே புனரமைக்கப்பட்டு மற்ற ஆலயங்களைப் போல திகழும் ஒதியமலை பிள்ளையார் ஆலயம் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். வன்செயலால் நமது ஆலயம் பாதிக்கப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் வந்தபோது இங்கே ஓடுகள் எல்லாம் உடைந்து இருந்தது. ஓடுகள் எல்லாம் மாற்றி தற்போது 160% புனர்ஸ்தாபன வேலைகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் வேலைகள் செய்ய இருக்கின்றது. இங்கே ஆலயத்திலே நித்திய பூஜை ஒரு நாளும் நடைபெறும். மதியத்தில் இங்கே வந்து முக்கியமாக வந்து ஆவணி சவுத்தி பெரிய நிகழ்வாகவும், மற்றது எங்களோட அந்த பிள்ளையாரை வந்து தூக்கி வைக்கப்பட்டது என்று சொல்கிற மணவாள கோலம் வந்து ஐப்பசியில் நாங்கள் செய்கிறோம். மற்ற தொடர்ந்து பிள்ளையார் கதை திருவம்பான்னு சொல்லி மாரளி மாதத்தில் செய்கிறோம். ஆலயத்திலே முக்கியமான நிகழ்வுக்கு வந்து குருக்கள் மாதிரி வந்து செய்கிறவியல் இப்போ ஆவணி சவுத்தி மணவாள கோலம்னு சொல்லி அந்த இதுகளுக்கு. மற்றபடி இங்கே நித்திய பூசை நடக்கிறது. அது எங்களோட பழமையாக இவர் பூசை ராஞ்சி தோன்றிருக்கார். எங்களோட ஊர் அவர் பரம்பரையாக செய்து கொண்டிருக்குன்னா இந்த பரம்பரை இது அப்படியே மச்சம் இல்லாமல் சாப்பிடாமல் செய்து கொண்டிருக்கேன். என் பேர் வந்து தில்லியம்பலம் கணேசமூர்த்தி. நான் தான் இந்த நித்திய பூஜைங்கிற அந்த பிள்ளையாவிலுக்கு பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டு பாருறேன். இப்போ நான் வந்து எனக்கு தெரியக்கூடியதாக இப்போ 3வது ஆளாக நான் இங்கே பூஜை செய்கிறேன். முதலங்கடைய அப்பா, அதுக்கு முதலங்கடை அவற்றை அப்பாண்டே அப்பா. இப்போ நானே இல்லாத காலத்தில் இப்போ இந்த எங்கட இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னா 2வது ஆள் இங்கே பூஜை பண்ணுவார்.
இது இப்படியே பரம்பரையாக வருது. இப்போ எங்களோட அந்த புத்தகத்தில் நாங்கள் படித்ததுக்கு உட்பட்ட இதுக்கு 400 வருஷத்துக்கு மேலேன்ட்டு சொல்லப்படுது. அதுக்கு மேற்பட்டது எனக்கு தெரியாது. எங்களுடைய அப்பாக்கள் சொல்லிக்கலாம். மற்ற நாங்கள் இப்போ அந்த புத்தகங்களெல்லாம் வந்து யுத்த காலத்தில் ஒன்று தான் அங்கே முள்ளிவாய்க்காலில் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு புத்தகம் இல்லை, கோயில் புத்தகம். நாங்கள் படித்த புத்தகங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ சரியான இன்னல் பாட்டு சண்டைக்குள்ளேயே ஞாபகம் அந்த கட்டணங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே யார் காட்டினு எங்களுக்கு தெரியாது. எல்டிடி காட்டினோம், ஆமி காட்டினோன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இல்லை தானே. அப்புறம் வந்து எங்களுக்கு எல்லோரும் சரியான கஷ்டம் இங்கே இருக்கிறார்களுக்கு. அப்புறம் எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் வெளியில் இருக்கிறார்கள். அவை இந்த உதவியோடு தான் இப்போ ஓரளவு ஆரம்பித்து கொண்டு வாரோம். வேறு இடங்களில் இருக்கிற கோயில்களையும் மங்கட கோயிலையும் ஒப்பிட்டு பார்த்தால் அது கணக்கிட முடியாது. மெல்லமாக எங்களை பிள்ளையார் செய்வாரண்டா நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். இந்த மண்டபம் எல்லாம் எல்லார்ட்டும் கொஞ்சம் வேண்டாம். எங்களுக்கு அன்னதானங்கள், அந்த பெரிய தினங்கள்லாம் அன்னதானங்கள் கொடுக்குற சரியான சிக்கல். சில வேளையில் அந்த மலையாளம் வந்துடும். அதால் ஆக்களை கேட்டு ஒரு தங்களுக்கு எண்டளவு நிதியை கொண்டு தான் வேலை நடக்கும். மற்றபடி எங்களோட கோயில் நிர்வாகத்தில் பெருந்தொகையான காசே இல்லை. அப்படி நடக்குது. ஆலயம் சார்பாக நான் அந்த புலம்பெயர்ந்து இருக்கிற எங்களோட தமிழ் மக்களை எதுவும் தங்களால் எழக்கூடிய உதவி எங்களோட பிள்ளையாருக்கு செய்து மற்ற கோயில்களை மாதிரி எங்களோட கோயிலையும் ஒரு நல்ல நிலைக்கு அப்படி செய்து விட்டால் அவைக்கும் பிள்ளையாற்ற அருள் கிடைக்கும், எல்லாருக்கும் போது நல்லபடியாக இருக்குமென்று எங்களோட ஆலயம் சார்பாக கேட்டுக்கொள்ளும். ஒதியமலை கிராமத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சொன்னது போல மிக பழமையான கோவில்களும் குளங்களும் அது சார்ந்த வாழ்வியலும் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இவர்களுடைய நினைவுகளை, இவர்களுடைய சுமைகளை ஏற்றி வைத்த ஒரு ஆண்டு, அந்த ஆண்டிலே தான் ஒதியமலை படுகொலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒதியமலை படுகொலை என்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் நின்று நிதானித்து சிந்தித்து கண்களில் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு அந்த நிலைமை நடந்திருக்கின்றது. பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் தான் இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்து இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இப்படியான அவலங்களுக்கெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அந்த நாட்டிலே நினைப்பார்கள். அந்த நினைப்புகளோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஒதியமலை மக்களும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் சிங்கள கிராமம். இது எல்லை கிராமமாக இருக்கிறது இந்த ஒதியமலை கிராமம். வாசிக சாலையிலே, அதாவது பொது சனங்கள் கூடுகின்ற இடத்திலே அந்த மக்களை கூட்டத்திற்காக கூட்டி எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து 32 மனிதர்களை கதற சுட்டிருக்கிறார்கள். அந்த வலிகளை அந்த இடம் உணர்ந்து கொள்ளும். அந்த மக்கள் இன்றைக்கும் மறக்காமல் அந்த நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு இனம் சார்ந்து நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஏதோ கிடைத்தவற்றை வைத்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த சம்பவம் இன்றைக்கும் அவர்களுடைய மனங்களை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒதியமலை என்றதும் மலையும் அது சார்ந்த பிரதேசமும் என்ற எண்ணம் நீங்கி ஒதியமலையில் நடந்தேறிய படுகொலைகள் தான் நினைவுக்கு வருகிறது. 1984 முற்பகுதி தொடக்கம் இறுதி யுத்தம் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக படுகொலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. 1984 12/2 அன்று வளமை போல மலர்ந்த காலை பொழுதுக்கு அன்று நிகழவிருந்த அனர்த்தம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன், படுகொலைகள் செய்யப்பட்டவர்களுக்கு கூட கொல்லப்படுவதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். எங்களுடைய கிராமத்திலே வன்செயல் இடம்பெற்ற நேரத்தில் 1984 ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அதிகாலையிலே இங்கே வயது முதிர்ந்தவர்களை இராணுவ உடையில் வந்தவர்கள் அவசரமாக கூட்டம் ஒன்றுக்கு கூறி இந்த வாசி ஆலை கொண்டு சென்று அங்கே பின்னுக்கு கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் இறந்து சுடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கத்தி சத்தம் கேட்டது. எங்களுடைய உறவுகள் போய் பிரிந்து பார்த்தபோது அங்கே எல்லாரும் இரத்த வெள்ளத்தில் இருந்தார். அது 2 பேர் இராணுவ உடையில் வந்தவர்கள் சில பேர் தமிழும் கதைச்சு என்று சொல்கிறார்கள். அப்போ இந்திய இராணுவம் இருந்தது,
ஸ்ரீலங்கா இராணுவம் இருந்தது. இருந்த காலத்தில் ஆர் வந்து என்ன மாதிரியா நான் இராணுவ உடையெல்லாம் வந்த வேலைவியல் வந்த இடத்துல மீட்டிங்னு சொல்லி தமிழ்லாம் காய்ச்சி வாங்க உங்களை மீட்டிங்கண்டா எல்லாரையும் ஒரு விழுவிடா போய் 32 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் அதில் வந்து திருமணம் செய்த ஆக்கள் வந்து திருமணம் செய்து 3-4 மாதக்காரர் இருந்தவியல் அவை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் அப்படியே கொண்டு அவையில் கொண்டு இருத்தி போட்டு சேட்டை கலட்டி பின்னே கையை கட்டி போட்டு தான் சுட்டது. கனவுகளை வளப்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் நெறிப்படுத்தும் இடம்தானே பாடசாலை. ஒவ்வொரு ஆளுமை மிக்க மனிதனின் தலையெழுத்தை எழுதிய பெருமை பாடசாலைக்குத்தான் உண்டு. தலையெழுத்து எழுத வேண்டிய பாடசாலையும் அதன் சூழலும் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். பிரதான வீதியை அண்மித்து காணப்படும் இந்த பாடசாலை பாதுகாப்பானதாக அமைந்திருக்கிறதா என்று நீங்களே கணித்து சொல்லுங்கள். தரம் 1 5 வரையான வகுப்புகளை கொண்ட இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் சிறுவர்களுக்கு இருக்கும் கனவுகள் அதிகம். தம்மையும் தமது பாடசாலையினையும் வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள். சித்திரங்கள் வரையவும் பாடல் பாடவும் ஓடி விளையாடவும் மிகுந்த விருப்பம் இருக்கிறது என்கிறார்கள். காற்றில் பறப்பது போல ஊஞ்சால் ஆட வேண்டும் எனவும் அவர்களின் விருப்பங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். உண்மையில் குழந்தை பருவம் வண்ணங்களாலும் எண்ணங்களாலும் நிறைந்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக தாயகத்தில் நிறைவேறாத ஆசைகளாலும் இயக்கங்களாலும் நிறைந்து விடுகிறது. எமது குழந்தைகளுக்கு கனவுகள் வரும் கனவுகளாகி போய்விடுமோ என்ற எண்ண தோன்றுகிறது. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதை கருத்தில் கொண்டாலும் கற்பதற்கு பொருத்தமான பொருளாதார பின்னணியும் சரியாக கற்றல் சூழலும் அமைவது என்பதுதான் சவாலுக்குரியதாகவே காணப்படுகிறது. ஒதியமலை கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒதியமலை ஊருக்கு ஒரு பாடசாலை 1957 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாடசாலை. இந்த ஊர் பிள்ளைகள் இந்த பாடசாலையில் தான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து, அதாவது முன்பள்ளியிலிருந்து தரம் 5 வரைக்கும் இந்த பிள்ளைகள் இங்கே தான் இருக்கிறார்கள். குறிப்பாக அவ்வளவு தொகை பிள்ளைகள் இல்லை, ஒரு 20-25 பிள்ளைகள் அந்த இடத்திலே கல்வி கற்கிறார்கள். ஆனால் அடிப்படை வசதிகள் நிறைய செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா பிரதான வீதி இருக்கிறது. ஆனால் பாடசாலைக்கான அடைப்பு வசதிகள் இல்லாதனால் பிள்ளைகள் எந்த நேரமும் வீதிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஆசிரியர், அதிபர் என்று 2 பேர் தான் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் சில வேளைகளிலே எல்லை போடப்படாதனால் வீதிகளை கடக்க முற்படுகிற தன்மைகளும் இடம்பெறும். அவ்வாறு கடக்கிற பொழுது பிள்ளைகளுடைய உயிராபத்துக்கள், பிள்ளைகள் வாகனங்களோடு மோதி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளும் இங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல இந்த பாடசாலைக்கான சுற்றுவேலிகளை அமைத்து கொடுக்க வேண்டியது இதற்கு பொறுப்பானவர்களுடைய கடமை. அதை ஆசிரியருடைய ஆதங்கமாக இருக்கிறது. அவர் சொல்வது போல 2 வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த பாடசாலைக்குரிய வளங்கள் சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட்டு அவை செய்யப்படாத தன்மை இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஊருக்கு ஒரு பாடசாலையாக இருக்கக்கூடிய இந்த ஒதியமலை அரசினர் தமிழ் கல்லூரி பாடசாலை தரம் உயர்த்தப்பட வேண்டிய தேவை கட்டாயமாகும். ஒதியமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமம்தான் பெரியகுளம். இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்திலே ஒதியமலையை போல தான் இந்த இடத்திலும் மக்கள் குடியிருந்திருக்கிறார்கள். பின்னர் நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் குறைந்தளவு மக்கள் தான் தற்பொழுது இங்கே இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஒதியமலை என்றவுடன் நாங்கள் எல்லோருடைய நினைவுகளுக்கு வருவது அந்த படுகொலை தான். அதே போல் 1983ஆம் ஆண்டு இந்த இடத்திலே 5 தமிழ் மக்களை இளைஞர் இராணுவம் கட்டி கடையில் போட்டு கொளுத்தியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. நிச்சயமாக இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஊரிலும் தமிழ் மக்களை கொலை செய்திருக்கிறார்கள், கடையிலே கட்டி எரித்திருக்கிறார்கள். 1983ஆம் ஆண்டு 5 தமிழ் மக்களை கடையிலே போட்டு இலங்கை இராணுவம் கொளுத்தியதாக வரலாறுகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இலங்கை முழுவதும் பரந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுடைய மனங்களிலும் ஒவ்வொரு வலி இருக்கிறது. இந்த கொடூர நிகழ்வுகள் நடந்த சமயம் இந்த மக்கள் எல்லோரும் செய்வதறியாத உயிரை கையிலே பிடித்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த இடங்களுக்கு அவர்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து சென்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிள்ளையார் ஆலயமும் இங்கே அமைந்திருக்கிறது. கூடுதலாக இந்த பிரதேசங்களை பொறுத்தவரையிலே பிள்ளையார் வழிபாட்டிற்கு முதன்மை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கம்பையா கனாரட்னம் நாங்கள் இந்தியான்னு வாழ்ந்து வந்த நாங்கள் முதலாக பெரிய குளத்தில் முதலாக எங்கள் அப்பராக்கள் சொல்லி கொண்ட என்ன மாதிரின்னா இந்த கோயில் ஒதியமலையில் இருந்து தான் இங்கே அந்த காட்டுக்கு வேட்டை போன இடத்துல அந்த பிள்ளையாரை கொண்டாந்து ஒதியமலை அதில் வச்சுட்டு தண்ணி குடிக்க அந்த பக்கத்தில் மூட்டையில் தண்ணி குடிக்க வைக்க அந்த பிள்ளையார் பேருந்து குடிச்சிட்டு அந்த பிள்ளையாரை தூக்கிலாமல் போச்சு. அப்போ 2 பிள்ளையார் உணர்ந்தது உண்டு அதில் வச்சுட்டு மற்றதை இங்கே திருப்பி கொண்டது கொண்டு தான் இதில் வச்சு நாங்கள் தண்டது அவை அங்கே வச்சு இதை பராமரித்து கொண்டு இருக்க. அப்போ எங்கள் இடத்துல முதல் வந்து 80 குடும்பம் இருந்தால் முன்னம் பேருந்து திரும்பி அதை தொட்டு கல்யாணம் செய்து அவை அந்த இனசனம் அப்படி இப்படி எல்லாருமா வந்து ஆக கடைசி அந்த 83 ஒரு அந்த இனக்கலவரம் ஒன்று துவங்கினது. இதுக்குள்ள அந்த கடையில் போட்டு ஒரு 4-5 பேரை போட்டு எரித்தவங்க திரைத்து வெட்டினவங்க. அப்போ ஒதியமலையில் 30-32 பேரை கொண்டது ஆமிக்காரர்கள் வந்து அதுலேருந்து தான் சனம் முட்டாக வெளியேறினோம். அப்போ வெளியேறி பேருந்து திரும்பி வந்து தான் நாங்கள் இங்கே இது கண்டது. அப்படி செய்து கொண்டு கேட்க இந்த பிள்ளையார் இதில் நாங்கள் தண்டோடு இந்த இப்போ திருப்பி கட்டுறதுக்கு இந்த கட்டுறம் உடைஞ்சு இடைப்பாடு கட்டுறம் இறங்கினால இப்போ அங்காளுக்கு மாற்றி கட்டுறோம். முழுதாக அந்த இராணுவத்தின் இதால் தான் இந்த சனம் இங்கேருந்து வெளியேறணும். அதை விட இப்போ என்னென்னா ஆணைகள் அங்கேருந்து வந்து இறக்குறாங்க. இறக்கி அந்த ஆணைகளால் தான் இப்போ சீர்கேடாக சனம் பேந்து முழும்பிக் கொண்டே இருக்குது. முந்தி எல்லாரும் விவசாயம் தான் செய்கிறது, முழு பெரும் விவசாயத்தில் இருந்தது. அதுலேருந்து இங்கேருந்து பாஞ்சு இதுலேருந்து போய் பவுனியாவுக்கு போய் இடம்பெயர்ந்து போய் ஒவ்வொருத்தர் வெளியில் விட்டுட்டு போட்டுது போய் இப்போ பழைய ஆக்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போகுது. மற்ற இருக்குதுகள் இன்னும் இருக்குது பழைய ஆக்கள். கிராம சேவையாளர் எங்களுக்கு புறம்பாக இருந்தால் அவைக்கு புறம்பாக இருந்தால் அப்போ அந்த 210 பேர் இருந்தபடியாக தான் அதில் கிராம சேவையாளர் ஒன்று இங்கே இருந்தது. இப்போ ஆக்கள் குறைஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே இருக்க ஒரு 30 குடும்பம் இருக்குது அந்த ரோட்டில். அநேகமாக இப்போ இங்கே இருக்கிறவே எல்லாரையும் கொண்டு வரத்தி கூப்பிட்டு இங்கே தண்டுறேன்னு சொன்னால் ஏற்றி ஆக்களை ஏதாலும் முன் வந்து ஒரு குடும்பம் அந்த ஏதாலும் வீடுகள் அது ஏதாலும் ஒரு இதை செய்து கொடுத்து அப்படி தண்டா இருக்குங்க.
எங்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரையில் எங்களுக்கான வரலாறுகள் நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது, மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். கூடுதலாக நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் அதற்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த ஆதாரங்கள் நாங்கள் எங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி விடுவோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டிலே நிறைய விடயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பிரதேசம் விவசாய செய்கைக்குரியதாக இருக்கின்ற போது எங்களுடைய பொருளாதார விடயங்களை நாங்கள் கட்டியெழுப்பி எங்களுக்கான ஒரு இடத்தை நாங்கள் பிடித்து விடுவோம் என்ற கபட நோக்கத்திலே தென்னிலங்கையிலிருந்து வளர்த்த யானைகளை இங்கே இறக்குமதி செய்து எங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்கிற முயற்சியை கூட இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். வளர்க்கப்பட்ட யானைகளை எங்கே விடுவதனால் அது கிராமங்களுக்குள்ளே புகுந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விவசாய நடவடிக்கைகளையும் ஏனைய பயிர்களையும் நாசம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மறைமுகமாக பார்த்தால் யானைகள் இவற்றையெல்லாம் செய்தாலும் அவற்றுக்கு அடிப்படையாக அமைவது ஏதோ ஒரு அரசியல் சக்தி, ஏதோ ஒரு கபட நோக்கம்தான் இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆறாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வித்தியாசமான முறையிலே இந்த மக்களுடைய வாழ்வியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒதியமலைக்கு பின் அடுத்ததாக வரக்கூடியது பெரியகுளம். பெரியகுளம் பிரதேசத்திலும் பிள்ளையார் ஆலயம். அப்படி மக்களோடு சேர்ந்த வாழ்க்கை. அங்கேயும் மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் 83ஆம் ஆண்டு கால பகுதியில். அதில் எடுத்திருக்கக்கூடியதான் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய குரக்கன் குளம். இந்த குளமும் அது சார்ந்த இடங்களும் மிக ரம்மியமாக அழகியலாக இருக்கிறது ஒவ்வொருவரும் பார்க்கின்ற பொழுது. என்னதான் தீராத வடுக்கள் இருந்தாலும் அந்த வடுக்களை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு வாழுகின்ற காலத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்போடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த வாழ்க்கையும் ஏதோ சுமைகளோடு கூடியதாகத்தான் சிலருக்கு இருக்கிறது. பலருக்கு அவற்றையெல்லாம் மாற்றி வாழ பழகி கொண்டதனால் என்னவோ சகித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குளம் குரக்கன் குளம் என்று சொல்லுவார்கள். இந்த குளத்தை நம்பியும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். 2 போகங்களாகத்தான் இந்த நெற்செய்கை இடம்பெற்றாலும் கூட அங்கங்கே சில இடங்களிலே சின்ன சின்ன தோட்டங்களை செய்வார்கள். கச்சான், அதுபோல் பயறு, ஏனைய வீட்டு தோட்டங்களை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்த மக்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்க்கலாம், இப்பொழுது பல குளங்கள் வான் வாய்ந்து கொண்டிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய குளங்கள் இன்னும் அதற்கான தன்மையை எட்டவில்லை என்று தான் கூற வேண்டும். குளத்தை சுற்றிலும் பட்ட மரங்களும் பச்சை மரங்களும், பச்சை மரங்கள் இருக்கிறதெல்லாம் பசுமையானதாக இருக்கிறது. பசுமைக்குள் இந்த பட்ட மரங்கள் இருக்கிறது. இவை வெறுமனே மரங்களாகவோ அல்லது குளங்களாகவோ நாங்கள் கடந்து விட முடியாது. இவை ஒவ்வொன்றும் செல்கின்ற செய்திகள் ஆயிரம் சங்கதிகளை கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இன்று பட்டு போயிருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வசந்த காலத்தை கொண்டாடிய மரங்கள் தான். இன்றைக்கு வசந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். தாயகத்தின் வனப்பையும் வளத்தையும் புலம்பெயர் தேசமெங்கும் கொண்டு சேர்க்கும் பாலமாக வணக்கம் தாய்நாடு செயற்படுகின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எம்மக்களின் துயர்பட்ட வாழ்க்கையை உங்கள் இல்லங்கள் தோறும் காட்சிப்படுத்திய போது எம்மவர் சிந்திய கண்ணீரை துடைக்க நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டினீர்கள். இந்த நீண்ட பயணத்தில் கூடவே பயணிக்கும் உங்களால் பலர் வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டார்கள். கண்ணீரை கண்ட எம்மவரின் கண்கள் எதிர்காலம் பற்றி கனவு காணத் தொடங்கியது உங்களால் தான் என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். உங்கள் அன்பிற்கும் நீங்கள் தாயகத்தின் மீது எம்மக்கள் மீதும் கொண்ட அளப்பரிய அக்கறைக்கும் நாம் தலைவணங்குகின்றோம். இந்த வருட ஆரம்ப பகுதியில் முள்ளிவாய்க்கால் தொடர்பாக வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஒலிபரப்பை பார்த்து முள்ளிவாய்க்கால் மேற்கு கனிஷ்ட உயர்தர வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 19 மாணவர்களுக்கான கல்விசார் உதவியை வழங்கியிருக்கிறார் எமது நேயர் திரு தேவராஜா அவர்கள். கல்வி கற்க வேண்டுமென்ற ஆர்வம் அதிகமுள்ள மாணவர்களுக்கு இந்த உதவி பெருமளவிற்கு உறுதுணையாக நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுபோன்று எமது மக்களின் வளர்ச்சிக்கு அதிக சிரத்தையுடன் செயற்படும் உங்களுக்கு எமது நன்றிகள். ஏற்கனவே வசித்து வரும் தேவராஜா உதயா தம்பதிகளின் உதவியான சபுசிகா அவர்கள் தனது 14வது பிறந்த நாளை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் மேற்கு கனிஷ்ட உயர்தர வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக கால்நடை ஒன்றை வழங்க முன்வந்துள்ள அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐபிசி தமிழ் நிகழ்ச்சியூடாக ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றை அவர்கள் தொலைக்காட்சியூடாக பார்வையிட்டதின் பின்னர் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பாடசாலையை கல்வி கற்கின்ற 7ஆம் தர மாணவர்கள் மிகவும் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது கற்றல் உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவும்
தனது மகளிரைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த மாணவர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை வழங்க இருப்பதாகவும் என்னிடம் கூறியிருந்தார். அதற்கு அமைவாக முள்ளிவாய்க்கால் மேற்கு கனிசோதர வித்தியாலயத்தில் நான் வருகை தந்து அதிபர் அவர்களுடன் கலந்துரையாடி விடயத்தை கூறி அவரும் அதை ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய தினம் இந்த 19 மாணவர்களுக்காகவும் இந்த பாடசாலை கற்றல் உபகரணங்களை இன்றைய தினம் மாணவர்களுக்கு கையளிக்க உள்ளோம். அவர்கள் ஒழுக்கம் கற்றலை மேம்படுத்துகின்ற நோக்கமாக இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய இந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய பெறுபவர்கள் அவர்களுடைய முன்னேற்றங்களை நாங்கள் பாடசாலையிலே தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே காண்கின்றோம். ஆகவே இவ்வாறான உதவி திட்டங்களை நமது பாடசாலைக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என அவர்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் பாடசாலையிலே இந்த உபகரணங்களை வழங்கியதற்காக அவர்களுக்கு இந்த உதவி சேவை உறுப்பினர் ஐயன் அவர்கள் கூடாக இந்த செயற்பாடுகளை செய்ததற்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு